ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஐஎம். பியூலா ஆடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய யூனிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஎம் இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 7,000. ஒரு ஹை எண்ட் இயர்ஃபோன்ஸ் தான் இது. பட் இருந்தாலும் இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி இதில் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பியூலா ஆடியோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் உள்ளே திறந்தோடனே அது ஏன் பெருசாக இருக்குங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ப்ரீமியமான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்னு சொல்லுவேன். பாக்ஸை திறந்த உடனே ஹை குவாலிட்டி ஒரு லெதர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம்ஐ கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு லெதர் கேஸ் வித் மேக்னெட்டிக் கவர். சூப்பராக இருக்குது இந்த கேஸு. இது தவிர 2 செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பியூலா ஆடியோனுடைய யூனிகாம் இயர்ஃபோன்ஸினுடைய டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரி, கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம், லார்ஜ், ஸ்மால் சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர டிரான்ஸ்பரண்ட் கலர்லையும் மீடியம், ஸ்மால், லார்ஜ் 3 சைஸில் 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.4 mm பின் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 mm பின் நம்ம கூட ஆல்ரெடி நமக்கு கேபிளோட ஒன்று வரும். ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு அதை நீங்கள் மாற்றணும்னு வச்சிங்கன்னா 4.4 mm அடாப்டர் பின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4.4 mm எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில சமயம் டேக்கு இல்லை ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ கிடைக்கிறதுக்கு இந்த 4.4 mm உதவும். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய வயருடைய குவாலிட்டின்னு சொல்கிறேன். செம்ம ஹை குவாலிட்டியாக இருக்குது. இன்டர்சேஞ்சபிள் கேபிள் இது. ஸோ பட் நல்ல குவாலிட்டியான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேபிளினுடைய குவாலிட்டி 7,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 1,000 ரூபா 2,000 ரூபாய்க்குலாம் இயர்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஐஎம்முக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே பில்டு குவாலிட்டி. அந்த பில்டு குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலுடைய குவாலிட்டியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் லாஸ்லெஸ் ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது இதில் ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மைக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளான ஒரு பிளெயின் பியூர் பிளே ஆடியோ பீரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஐஎம் இது. ஸோ இந்த கேபிள்லையும் நான் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டேன். என்னுடைய டேக் பொருந்திய கேபிள்லையும் நான் கனெக்ட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இப்போ டேக் பொருந்தி அந்த கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3.5 mm போர்ட்டை நான் கனெக்ட் பண்ணப்போ என் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி என்னுடைய ஷான்லிங் UA1 டேக்கில் தான் நான் கனெக்ட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோடைய இந்த டிசைன். ஸோ இந்த பியூலா ஆடியோடைய யூனிகாம் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிள் வுட்டில் வந்து ரெசின் மேலே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அண்டர்லைங் இருக்கக்கூடிய அந்த அந்த ரெசினை தாண்டி அந்த வுட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன். ஸோ ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸுக்குமே தனித்துவமான ஒரு டிசைன் இருக்கும். ஸோ 2 பேர்ட்ட கண்டிப்பாக ஒரே மாதிரியான டிசைன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பட் ரெசின் மெட்டீரியல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவியாக இல்லை, பெருசாகவும் இல்லை, காதில் போட்டுக்க கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. லெஃப்ட் எது ரைட் எதுன்னு சொல்லிட்டு கிளியராக மார்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் டிசைன் சொல்ல மாட்டேன், லைட்டாக ஒரு ஒபேக்னஸ் இருக்குது. இல்லை என்னதான் டிசைன் குவாலிட்டி ஒர்த்தாக இருந்தாலும் இயர் டிப்ஸ் உங்களுடைய காதோட சைஸுக்கு கரெக்டான சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா அதோட ஆடியோ குவாலிட்டி ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல நான் ஒரு இயர் டிப்ஸை சூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிலியம் கோட்டட் டிரைவர் 10 mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிலியம் கோட்டட் டிரைவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டைட்டான ஒரு சவுண்டு, எந்த இடத்துல அப்படி பிரேக் போட்டு நிற்கணுமோ அப்படி நிற்கும், அப்படி எடுக்கிறப்படி எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ப்ரெசிஷன் கண்ட்ரோல் வந்து ஆடியோவில் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன். பட் அதே நேரத்தில் யூஸ்வலாக எல்லா ஐஎம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஹெவியாக இருக்காது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெவி பேஸ் அடித்து தாக்குற பேஸ் தான் சொல்ல மாட்டேன், தேவையான பேஸு கரெக்டாக இருக்குது. அந்த பேஸ் என்ஜாயபிளான ஒரு பேஸாக இருக்குது. அந்த பேஸ் அடுத்த ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் ஒரு மேல் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீமேல் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேசி வாய்ஸாக இருக்கட்டும், எதையுமே உங்களுக்கு கலங்கடிக்காது. எல்லாமே கிளியராக டிஸ்டிங்க்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்தில் என்ன மாதிரியான வாய்ஸ் சிக்னேச்சராக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அந்த த்ரோட்டினுடைய அந்த ரஃப்னஸ், அந்த கிரஃப்னஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்மூத்னஸாக இருந்தாலும் எல்லாமே அந்த டிரான்சிஷன் ஆகி அழகாக அந்த வடிவை வந்து எடுக்கிறப்போ, அந்த ஆடியோடைய வடிவை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ, அந்த பாட்டை நீங்கள் கண்ணை மூடி கேட்குறப்போ லிட்டரலாக யூ கேன் ஃபீல் த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் எனக்கு இதில் கிடச்சிது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஸோ ஒரு புது கம்பெனி இந்த பியூலா ஆடியோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ புது கம்பெனிலேருந்து எனக்கு இது ரிவ்யூக்கு வந்தப்போ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இல்லை. பட் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நான் டெஸ்ட் பண்ணதுனால ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஆடியோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு கம்பெனி எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இதில் செம்மையாக கொடுத்துருக்காங்க.
கம்ஃபர்ட் ஆகட்டும், சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும் பக்காவாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேக்கினுடைய அந்த திறனையும் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு அருமையான ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் இது. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்கு கிடையாது. அதே நேரத்தில் இதை வாங்கக்கூடிய மக்கள் மைக்கு இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆடியோ மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு இயர்ஃபோன்ஸ் இது. அதே மாதிரி யூஎஸ்பி டைப் சி போர்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு யூஎஸ்பி உடைய ஆப்ஷனோட வருது. இது அந்த ஆப்ஷனில் வரல. 3.5 mm மட்டும்தான், ப்ளஸ் அடிஷ்னலாக 4.4 mm கொடுத்துருக்காங்க. அதே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000-2000 உள்ளுக்குள்ளே போட்டு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு வேரியண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டேக்கையும் நீங்கள் இன்னும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பேஸ் பார்த்தீங்கன்னா சூத்திங்கான ஒரு பேஸ், அப்படியே எதமாக இருக்கும். அப்படி கேட்குறப்போ சில ரஃப்பான ஒரு டஃப்பான ஒரு சாங்காக இருந்தாலுமே அந்த பேஸ் வந்து அப்படியே தட்டி கொடுத்து தலாட்டி கொடுத்து அப்படி எழுப்பி விடுற மாதிரி ஆஹா அருமையான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. 6,999 7,000 ரூபாய்க்கு டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் ஐஎம்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். பியூலானுடைய யூனிகாம் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஜோனில் அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களிடம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.